கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். த ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த புதிய வருடத்துல நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது ஜெயத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு ஜெயமாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இயர் ஆஃப் விக்டரி. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தர வல்லவராயிருக்கிறாரு. அது போல நீங்க ஜெயம், நமக்கு முழுமையான ஜெயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தான் நமக்கு அதை செய்வாரு. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லிக்கா, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை ஆயத்தப்படணும். குதிரை நாம தான். நம்ம எந்த காரியத்தை செய்யணும், நமக்கு எதுல ஜெயம் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்துல உண்மையும் உத்தமமாக நம்ம ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நமக்குள்ள அதுல இருக்கிற குறைகளை எல்லாம் மாற்றி நிறைவாக்கி நமக்கு அது ஒரு பெரிய ஜெயமாய் அமையும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அதுதான் சத்தியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யாருங்க? தேவன் தான். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஜெயம் எங்க இருந்து வருங்க? ஜெயம் யார் கொடுப்பா? ஜெயம் நமக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பாரு. அப்போ நம்ம இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது அடுத்த வசனமே சொல்லுதுங்க. 58ஆம் வசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:58ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் என்ன? தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நாம எப்படி இருக்கணும், நாம என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது என்ன சொல்லுது சொன்னீங்கன்னா 58வது வசனம், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம நிறைய பிரயாசப்படுறோம். நம்ம ஜெயம் பெறுதலுக்காக நம்ம ஜெயம் பெற்றணும் எப்படியாது அப்படின்னு நிறைய பிரயாசப்படுறோம். அப்படி பட்டுட்டே இருக்கும்போதோ நமக்கு ஜெயமே கிடைக்கல. அது தாமதிக்குது, அது தள்ளி போகுது. அந்த ஜெயம் இன்னும் நமக்கு அந்த ஜெயம் வரல. அப்படிங்கும்போது நம்ம கர்த்தரிடத்துல கேட்டிருக்கோம், கர்த்தர் நமக்கு செய்வாரு. நம்ம அவகிட்ட பிரயாசப்படுறது ஒன்னும் வீணா போகாது. கண்டிப்பா அவரையே நான் நம்பி இருக்கிறதுனால எனக்கு ஜெயம் நிச்சயமா வரும். தாமதித்தாலும் அந்த ஜெயம் எனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நாம என்ன செஞ்சிருக்கணுமா? அறிந்திருக்கணும். அதான் சொல்லு, விருதாவாய் இராது என்று அறிந்து. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசம் விருதாவா போகாது. கண்டிப்பா அது ஜெயத்தை கொண்டு வரும். அடுத்தது அதே வசனத்துல அடுத்தது என்ன சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். உறுதியப்பட்டவர்களாய், அப்படியே ஸ்ட்ராங். உறுதினா என்ன? ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். ஆமா, என் தேவன், அவரை நம்பி இருக்கிற எனக்கு ஜெயம் கொடுப்பாரு. ஜெயம் கர்த்தராலதான் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டிருக்கிறதுல நான் ஜெயம் பெறுவேன். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு கேட்டிருக்கேன், என் தேவன் கொடுப்பாரு. எனக்கு நல்ல படிப்புல நல்ல முதல் மார்க் வேணும்னு கேட்டிருக்கேன், என் தேவன் கொடுப்பாரு. என் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் செய்வாருன்னு நீ அறிந்திருக்கணும். பிரயாசம் நீ கேட்டாலாம் அப்படியே அவர் இந்த விட மாட்டாரு, அவர் கொடுப்பாரு. நீ பிரயாசப்பட்டு கேட்கும் போது அவர் கட்டாயமா கொடுப்பாருன்னு அறிந்திருந்து அந்த கேட்டதுல கிடைக்கும்ன்றத நீ உறுதியாய் இருக்கணும். உறுதியாய் உள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்தது என்ன? அசைக்கப்படாதவர்களா இருக்கணும். அப்படின்னா என்னங்க மீனிங்? அசைக்கப்படக்கூடாது அப்படின்னா என்னன்னா, நீ என்னத்தை கேட்கிறியோ அது கிடைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்த பிகினிங் நீ என்னத்தை கேட்கிறியோ அது கிடைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்காது. உடனே நம்மளோட ஒரு எண்ணம், ஒரு நாட்டுக்கு எல்லாத்துலயும் ஒரு அசைவு உண்டாயிரும்.
நம்மளோட விசுவாசம் குறைஞ்சு போயிரும், நம்மளோட உறுதி அதிர்ந்து போயிரும். நான் ஐயோ இது கிடைக்குமோ கிடைக்காத அப்படின்னு நாமளே அசந்து போவோம். நோ, இட் ஒன்ட் கெட் இட் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. கேட்டிருக்கேன், கிடைக்கும். உறுதியா பிடிச்சுக்கணும், அசைக்கப்படக்கூடாது. என்ன சூழ்நிலை இல்லைனாலும் ஐயோ நம்ம கேட்டிருக்க அந்த செயத்துக்கு போற வழியே இல்லை, இல்லையே ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னு நீ அசைஞ்சிடக்கூடாது. அவரோட வழி வேற, அவர் நம்மளுக்கு கொண்டு போற வழி வேற, நீ நினைக்கிற வழி வேற. அவர் கொண்டு போறது பெரிய ஜெயத்தை கொடுக்கிறது, பெரிய வெற்றியை கொடுக்கிற ஜெயம். அந்த ஜெயத்துக்கு தான் அவர் நம்மளை கொண்டு போவாரு. உனக்கு அது புரியாது, அதனால நீ அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது, அவிசுவாசத்துக்குள்ள போயிடக்கூடாது, நீ அந்த உறுதியை இழந்து போயிடக்கூடாது, அவர் மேல இருக்க நம்பிக்கைய விட்டு விடக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லுது தெரியுங்களா, கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் பெருகுகிறவங்களா இருக்கணும். எப்பவும் we have to appreciate. கர்த்தருடைய கிரியை பெருசா சொல்லணும், பெருகணும். கர்த்தருடைய கிரியையில கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள்ல நம்ம பெருகணும். நாளுக்கு நாள் அப்படி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த பெருகணும். அந்த கிரியையில நம்ம பெருகும் போது என்ன கிடைக்கும் தெரியுங்களா, ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்லுவோம். ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜெயத்தை பெறணும். ஆகையால் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம படுற பிரயாசம் வீணா போகாது, நாம உறுதியா இருக்கணும், நாம அசைக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய கிரியில நம்ம பெருகணும். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நமக்கு அப்பொழுது பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம 4 பேருக்கு சாட்சியா இருப்போம். நாம 4 பேரை எப்படி ஜெயத்துக்கு போகணும்னு வழி நடத்துவோம். அதனால நல்ல ஸ்ட்ராங்கா இருங்க. சூழ்நிலையை பார்த்து அசைஞ்சிடாதீங்க. ஆண்டவர் செய்வேன்னு சொல்றத செய்வாரு. நான் செய்யற பிரயாசம் ஒண்ணும் விருதாவாய் போகாது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவரோட கிரியையில பெருங்க, அப்ப கிடைக்கும். அதே போல மத்தேயு 12:20 எடுத்துக்கோங்க, அருமையான வசனம். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நமக்கு அவ்வளோ ஒரு விசுவாசிக்கிறதுக்குரிய காரியத்தை அதுல சொல்லுது. நல்லா ஒரு வேத வசனம் எப்படின்னாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் அதுல அர்த்தம் உண்டுங்க. ஒவ்வொன்றும் நம்மள அவ்வளோ ஸ்ட்ராங்கா கொண்டு போகுங்க. ஆனா நம்ம அதை கருத்தூன்றி படிக்கணும், நல்லா தியானிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 12:20 அது என்ன சொல்றாமா, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். எது வரைக்குங்க, நம்ம கிட்ட நியாயம் இருந்து அது அநியாயமா யாராவது நம்மளை துன்பப்படுத்தி கொண்டோ, நம்மளை துக்கப்படுத்தி கொண்டோ, நம்மளை உதாசீனப்படுத்தி கொண்டோ இருந்தாங்கன்னா அதுல அந்த அவர் நியாயம், நம்மளோட நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். அந்த வசனம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிருக்கு. ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் என்ன செய்வாராம், நெறிந்த நாணலை முழிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஒரு நியாயம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் ஒரு நியாயம் கிடைக்கல, அநியாயம் பண்றாங்க, மனசு என்ன ஆயிரும், நொந்து போயிடும். மனசு நொந்து போயிடும். அது எப்படி இருக்கும், நெறிந்த நாணல், பலனே இல்லாத ஒரு நாணல் போல ஆயிடுவோம். ஒரு நிமிந்தே நிக்க முடியாதபடி ஆயிடுவோம். அவங்களை பிரேஸ் பண்ணவே முடியாதபடி ஆயிடுவோம். அப்படி ஆயிடுவோம். அதே போல நமக்குள்ள இருக்கிற பிரைட்னஸே போயிடும், சோர்ந்து போயிடும். இல்லைங்களா, உண்மைத்தானே, மங்கிதானே எறிவோம். என்ன செஞ்ச இதுவே நமக்கு வரல, இதுவே நமக்கு வாய்க்கல, இது இந்த நியாயமே நம்மையும் வெளிப்படையா தெரியுது, ஆனாலும் இந்த நியாயம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். இல்லைங்களா, உண்மை அதுதானே, சோர்ந்து போயிடுவோம். சோ நம்ம கிட்ட இருக்கிற பிரைட்னஸே போயிரும், நம்ம முகமே வாடி போயிரும். இல்லைங்களா, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நெறிந்த நாணல், அப்படியே சோர்ந்து போயிட்டேன் சாமி, அப்படியே நொந்து போயிட்டேன் சாமி, என்கிட்ட பலனே இல்லை சாமின்னு சொல்றீங்களா, உங்களை முறிக்க மாட்டாரு, உங்களை அணைக்க மாட்டாரு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும், அந்த தேவன் ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார்.
என்ன நியாயத்துக்காக இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க? எந்த நியாயம் அநியாயமா போயிருச்சு, எனக்கு நியாயமாய் வர வேண்டியது வரலன்னு கேக்குறீங்க. ஐயோ, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டா அது எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. நிச்சயமாய் உங்க நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். நியாயமானது, அந்த நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் என் தேவன் உங்களை விடவே மாட்டார். நீங்க அப்படியே அழிஞ்சு போயிட மாட்டீங்க. கிடைக்கும் வரைக்கும் விட மாட்டாரு. அதுக்கு பெற்றே கொடுப்பார். நம்ம அதை பெற்று கொள்ளுவோம். அதுபோல நான் முன்னால சொன்ன மாதிரி அவர்கிட்ட கேட்டது விருதாவா போகாது. உறுதியா இருங்க, அசைக்கப்படாதீங்க, கர்த்தருடைய கிரியையில பெருகி இருங்க. அப்பொழுது ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஜெயம் கொடுவார். ஜெயம் யார்கிட்ட இருந்து வரும்? கர்த்தர்கிட்ட இருந்து தாங்க வரும். நாம பிரயாசப்படணும், ஆயத்தப்படணும், உண்மையா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், நியாயமா இருக்கணும். அப்ப ஜெயம் கர்த்தர் கட்டாயம் நமக்கு ஜெயத்தை என் இயேசு கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. எங்களோட பேசி எங்களை தைரியப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உம்முடைய வேத வசன வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்திதப்பா. நாங்க அநேக காரியங்களுக்கு எங்களுக்கு ஜெயத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அந்த ஜெயத்தை நாங்கள் சீக்கிரமா பெற்றுக் கொள்ளும்படியா எங்களுக்கு கிருபை தந்து இந்த எல்லா ஜனங்கள் கேட்கிறவங்களை எல்லாம் ஆசீர்வதி. என்ன வேதனையில கேட்கிறாங்களோ, என்ன பாரத்துல கேட்கிறாங்களோ, என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ, என் தேவன் அவங்களுடைய காரியங்கள்ல ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிற சுவாமி. ஆமென். God bless you.